Hi friends, welcome to Nimmy's Kitchen channel. இன்னைக்கு டின்னருக்கு சாஃப்டான சப்பாத்தி, கேரட், பொட்டேட்டோ அண்ட் மஷ்ரூம் போட்டு ஹோட்டல் ஸ்டைலில் தான் ஒரு குருமா பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வானலில் எண்ணெய் விட்டுக்கிட்டு ஹோல் ஸ்பைசஸான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்புத்தூள், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம், மஞ்சள்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி கூட சேர்ந்து புதினா மல்லி போட்டு அரைச்சி சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் நல்லாயிருக்கும். டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கேரட், உருளைக்கிழங்கு, மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது 5 மினிட்ஸ் போதும் வதங்க சீக்கிரம் வந்துடும். ஏன்னா சாஃப்டான வெஜிடபிள்ஸ் தானே, அதனால் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா அலசி ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா வெந்துடும். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் போட போகிறீங்க இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி அது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். கொதித்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை போட்டு அதை நிறுத்தி அதை சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.